கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 11 வசனத்தின் கடைசி பாகம். வல்லமை தேவனுடையது என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமை என்றால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லமை படைத்தவர். இந்த தேவன்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். மனுஷர்களையும் உண்டாக்கின தேவன். இந்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை தான் தாவீது ராஜா அழகாக சொல்லியிருக்கிறார், வல்லமை தேவனுடையது என்பதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கூட அநேக நன்மைகள், அநேக அதிசயங்கள் நடந்திருக்கலாம். அவையெல்லாம் தேவனுடைய வல்லமையினாலே நடந்தது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த வல்லமை தேவனுடையது தான், வேறு யாருடையதும் அல்ல. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 13 வசனத்திலே இயேசு சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த பொழுது அதிலே சொன்னார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமை தேவனுடையது மட்டும்தான், தேவனுக்கு ஒருவருக்கே உரியது. அதை ஒருவரும் என்னுடையது என்று எடுத்து விடவோ சொல்லிவிடவோ முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமையினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலே கூட 10 வாதைகளை பார்வோனுக்கு எகிப்திலே அனுப்பி அங்கே அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். அவருடைய வல்லமையினால தான் அந்த 10 வாதைகளை அனுப்பினார். செங்கடலை அவருடைய வல்லமையினாலே பிளந்தார். எரிகோவை அவருடைய வல்லமையினாலே தகர்த்தார். யோர்தானை அவருடைய வல்லமையினாலே கடக்க பண்ணினார். வனாந்தரத்திலே அவருடைய வல்லமையினாலே நடத்தினார். ஒரு குறையும் இல்லாதபடி நடத்தினார். பெரிய பெரிய ராஜாக்களை அவருடைய வல்லமையினாலே அழித்து தம்முடைய ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை கொடுத்தார். இந்த தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவன் தான் நமக்காக ஜீவனை தந்தவர். இந்த தேவன் நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போது அவர் நமக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்வார்? ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களிலே தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று உணர்கிறீர்களோ அதை தேவனிடத்திலே கேளுங்கள், தேவனிடத்திலே சொல்லுங்கள். அவருடைய வல்லமையை அவர் அனுப்புவார். அங்கே ஒரு பெரிய விடுதலையும் ஜெயத்தையும் கண்டு கொள்ளுவீர்கள், அனுபவிப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் சர்வ வல்லமையுடையவர், வல்லமை உம்முடையது என்பதே என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு நீர் பேசி புரிந்து கொள்ள செய்தபடியால் நன்றி. உங்கள் வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அனுப்பி விடுதலைகளையும் அபரிதமான ஆசீர்வாதங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். God bless you.